பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 11வது நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஒரு வெற்றிக்கு நேராய், அற்புதத்திற்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு போகிற தேவனுக்கு கோடி நன்றிகள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆப்பிரிக்கா தேசத்தில் பென்சன் என்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர் இருந்தார். கிட்டத்தட்ட 8 பேரை உயிரோடு எழுப்பின ஒரு தேவனுடைய மனிதர். அவர் ஒரு நாள் தன்னுடைய 2 வீலரிலே வாகனத்திலே அவர் போய் கொண்டிருக்கும் போது வேகமாய் வந்த ஒரு கார் அவர் மீது மோதினதுனால உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களிலே அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனே அருகாமையிலே இருந்த மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த டாக்டருக்கு இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவருக்கு தெரியும். இவர் போய் அந்த மருத்துவமனையிலே படுத்து கிடக்கும்போது அந்த டாக்டர் கேட்டாராமா, அற்புதங்களை செய்கிற பென்சன் நீங்கள் தானே அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே அவர் சொல்லியிருக்கிறார், நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுடைய சரீரத்தில் 10 இடத்துல எலும்புகள் முறிஞ்சிருக்குது. நீங்கள் இங்கிருந்து விடுதலை பெற்று போகிறதற்கு 4 மாதம் ஆகும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த ஊழியக்காரர் சொன்னார், என்னுடைய எலும்பு உடைஞ்சிருக்குது, ஆனால் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறியவில்லை, அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடையவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு, நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த தேவ மனுஷன் சொன்னாராமா, நான் ஆராதிக்கிற தேவனை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிறது போல 4 மாதம்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் நாளைக்கு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த டாக்டர் ரொம்ப கோவம், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனார். அடுத்த நாள் பார்க்கும்போது இவங்க எனக்கு இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது, எனக்கு காமிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ பாத்ரூமுக்குள்ளே போய் தன்னுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா உடைகளையும் களைந்து போட்டு தன்னுடைய உடையை உடுத்தி அப்படியே கிளம்பி தன்னுடைய திருச்சபைக்கு அவர் வந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன வலிகள் இருந்தது, ஆனால் ஆண்டவர் அந்த 10 இடத்துல எலும்பு முறிந்ததை கர்த்தர் சரி செய்து ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரராய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எனக்கு இந்த சாட்சியை வாசிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். இந்த அற்புதங்கள் இப்போவும் நடக்கணும். இந்த அற்புதங்கள் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நடக்கணும். அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமானால் நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது என்னுடைய இருதயத்திலே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை தாண்டி உங்களிடத்திற்கு வரும். இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னு தெரியல. அவர்களை தாண்டி உங்களிடத்திற்கு வரும். படித்தவர்களை தாண்டி உங்களிடத்திற்கு வரும். போட்டியாளர்களை தாண்டி உங்களிடத்திற்கு வரும். நம்முடைய கண்கள் நிறைய நேரத்தில் இது அவர்களுக்கு தான் வரும், இது அவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அவர்களை தாண்டி. பொதுவாக எகிப்து, எத்தியோப்பியா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாடுகள் எந்த வருமானத்தையும் இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்காது, இன்னொரு மனிதர்களுக்கு விட்டு கொடுக்காது. அவர்கள் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். பொதுவாக ஒரு நாட்டிலே வருகிற வருமானத்தை அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு விட்டு தரவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்லை, தாண்டி அது உன்னிடத்திற்கு வரும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது தாண்டி, அந்த ஆசீர்வாதம் தாண்டி உங்களுக்கு வரும், உங்க குடும்பத்திற்கு வரும், உங்க பிள்ளைகளுக்கு வரும். உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் அதை கொண்டு சேர்ப்பார். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது 3 விதமான காரியத்தை வேதத்திலே தியானித்தேன். அப்படின்னா இவர்களை தாண்டி ஆண்டவர் அவரிடத்தில் கொடுத்தார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் எதற்கு போராடுறான் அப்படின்னு சொன்னா, எப்படி
எப்படியாவது ராஜாவினுடைய சமூகத்திலே அவங்களுக்கு கனம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படிதான் ராஜா இந்த மாதிரி ராஜா ஏறி போற குதிரை, ராஜாவினுடைய வஸ்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனதில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னை அல்லாமல் ராஜா யாரை கனப்படுத்த போறார் அப்படின்னா, அவனுடைய மனசு முழுக்க முழுக்க எனக்கு தான் இது, எனக்கு தான் இந்த இடம் சொந்தம், எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் சொந்தம், எனக்கு தான் இந்த உயர்வு சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்திலே பகையாளியாய் இருந்த, பகைத்த அந்த மனுஷனை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. மொர்தெகாய் என்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தாண்டி அந்த மனுஷனுக்கு வரப்பண்ணினார். அவனுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் தாண்டி வரப்பண்ணினார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் சொந்தங்களின் நடுவிலே, உங்களை சுற்றி இருக்கிற நடுவிலே அவர்கள் சொல்லலாம், எனக்குத்தான் அது வரும், எனக்குத்தான் அது கிடைக்கும், நான் தான் அதற்கு உரிமை, நீங்கள் யாருமே அதில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமான் நினைத்தான் எனக்குத்தான் வரும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் தாண்டி எதிர்பார்ப்பே இல்லாத அந்த மொர்தெகாய்க்கு ராஜாவினுடைய அரண்மனையில் அந்த மதிப்பை கொடுக்கிறதுக்கு முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே தாண்டி உங்களிடத்திற்கு வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? தாண்டி உங்களுடைய பிள்ளைகளிடத்திற்கு வரும், தாண்டி உங்களுடைய குடும்பத்திடத்திற்கு வரும். அது உங்களுக்கு நிச்சயமாய் வந்து சேரும். ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவதாக, நான் வேதத்திலே வாசிக்கும் போது பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே அவ்வளவு வருஷமாய், அத்தனை வருஷமாய் வியாதியான ஒரு மனுஷன் அந்த குளத்தின் கரையிலே படுத்து கிடக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த குளத்திலே இந்த மனுஷன் மட்டுமல்ல, நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தூதன் கலக்கிறான். இப்போ ஏசப்பா அந்த இடத்துல வர்றார் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ வியாதிஸ்தர்களை ஆண்டவர் குணப்படுத்த முடியும், எத்தனையோ பேருக்கு அந்த இடத்துல அற்புதம் நடக்க முடியும். ஆனால் அத்தனை நோயாளிகள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே இந்த மனுஷனுக்கு மட்டும் தாண்டி அற்புதம் இந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு தேடி வந்தது. அங்கே நிறைய பேர் அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள், அங்கே நிறைய பேர் அற்புதத்திற்காக போராடினார்கள், நிறைய பேர் அற்புதத்திற்காக காத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு அத்தனை நாட்களாயும் விசுவாசத்தை தளரவிடாதபடி, உற்சாகத்தை தளரவிடாதபடி தொடர்ந்து முன்னேறுகிற அந்த மனுஷனுக்கு தாண்டி அந்த மனிதனுடையதாய் மாறினது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த 38 வருடம் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் தாண்டி வருமானால், வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு எப்படி கிடைக்கும், இத்தனை பேருக்கு தாண்டியா எனக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு தாண்டி உங்களிடத்திலே வரும். உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிற காரியம் தாண்டி உங்களிடத்திற்கு வரும். உங்களுக்குரிய அந்த காரியம் உங்களை தாண்டி உங்களுக்கு வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மூன்றாவதாக, நான் வேதத்திலே வாசிக்கும் போது இந்த தாண்டி வரும் என்கிற இந்த காரியத்தை தியானிக்கும் போது, வேதத்திலே எலிசா என்கிற எலியாவனுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த அந்த எலிசா. அப்போ நம்ம எலிசா மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். ஆனா கிடையாது. எலிசாவோடு கூட பயிற்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 50 பேர், 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர் இருக்கிற அந்த இடத்துல இந்த எலிசாவுக்கு மட்டும் வேதம் சொல்லுகிறது, எலியாவுடைய இரட்டிப்பான வரம் அந்த மனுஷனுக்கு மட்டும் கிடைத்தது. காரணம் என்னன்னா, நீ இந்த இடத்துக்கு வருவியா? ஆமா நான் வரேன். இந்த இடத்துக்கு வருவியா? துணிஞ்சு எலியாவுக்கு பின்பாக அவன் போக ஆரம்பித்தான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், தாண்டி உன்னிடத்திற்கு வரும், தாண்டி உன்னிடத்திற்கு வரும். நீங்க கவலையே படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒரு நாள் சோர்ந்தே போகாதீங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் தாண்டி வர பண்ணுவார். உங்கள் கையில் அது சேரும். நீங்க சந்தோஷப்படுவீங்க, நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் வாக்கு கொடுத்தீங்க, இல்ல பிடுங்கி வைத்திருக்கிறவர்கள், இல்ல விடவே முடியாதவர்கள், ஆனா அவர்களை தாண்டி உனக்கு நான் வர பண்ணுவேன். எங்க பிள்ளைகள் எத்தனை பேர் வெட்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, அதை தாண்டி எங்களால் கொண்டு வர முடியல, அதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த இடத்துல குறுக்கா நிற்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் என்று தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள். ஆனா இந்த 100 நாள் ஜெபத்தில் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.
ஏசப்பா தடைகள் முற்றிலுமாய் விலகுவதாகப்பா. நீங்க கூட இருக்கிறதை நிரூபிக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்களை பாரும் ஆண்டவரே. அதற்கு ஒரு பதிலை கொடுப்பீராக ராஜா. இந்த 100 நாட்களில் அத்தனையும் சாட்சிகளாய் மாறுவதாக ஏசப்பா. நன்றி. விழுந்துருவாங்களோன்னு நினைக்கிறாங்களே, ஒன்றும் இல்லாமல் போவாங்கன்னு நினைக்கிறாங்களே, அவங்க கண்களுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இந்த கம்ஃபர்ட் திருச்சபை ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல வைப்பீராக. உங்கள் மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.